ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. எங்களை வியக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழன் தொலைக்காட்சியினுடைய கோடிக்கணக்கான ரசிக பெருமக்களுக்கும் பொள்ளாச்சி வாழ் அறிஞர்கள் பெருமக்கள் மாணவ மாணவியர்களுக்கும் எங்களுடைய பட்டிமன்ற குழுவின் சார்பாக விநாயகர் சதுர்த்தி நல் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு அருமையான ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம். அதாவது இறை அவதாரங்களுடைய நோக்கம் அடியவர்களை காப்பதா அல்லது அதர்மத்தை அழிப்பதா அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. இட்லியில் நம்ம ஊரில் சாம்பாரை ஊற்றுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இட்லி சாம்பார்னு அதுக்கு பேர் இல்லையாம்மா? அதுக்கு எவ்வளோ ரூபா கொடுக்கணும்? நம்ம அதிகபட்சம் போனால் 5 ரூபா 10 ரூபா இல்லையா? ஆனால் இப்போ ட்ரெண்ட் எப்படி ஆகிப்போச்சுன்னா சாம்பாரில் இட்லியை மிதக்க விட்டு கொண்டு வரான். கேட்டால் இது சாம்பார் இட்லி அப்படிங்க. இட்லி சாம்பார்னா நமக்கு ரேட்டு தெரியும். சாம்பார் இட்லின்னு சொல்லி அதையே வேற ஒரு ஃபார்மட்டில் மாற்றின உடனே நமக்கே அது மேலே ஒரு ஈர்ப்பு வருது. உண்டா இல்லையா? நம்ம ஊரில் காப்பி டீ குடிப்போம், உண்டா இல்லையா? ஒரு காப்பி டீ எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியும். குடித்தா எப்படி தான் குடிப்போம்? நம்ம சூடாக தான் குடிப்போம் இல்லையா? சூடாக இருக்கிற காப்பிக்கு டீக்கு என்ன விலைன்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஆனால் அதே இதை இப்போ என்ன பண்ணுறான், கூல் காப்பின்னு கொண்டு வரான். காப்பியை குழு குழுன்னு குடிக்கிறான் சார். நீங்கள் சூடாக குடிக்கிற காப்பிக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா 10 ரூபா இருக்கும். கூல் காப்பிக்கு ரேட்டு கேட்டு பாருங்கள், 250 ரூபா போடுறான் பில்லு. ஃபார்மட்டு மாறின உடனே அதனுடைய வேல்யூவே மாறிடுது. உண்டா இல்லைங்களாயா? மஞ்சள், அந்த மஞ்சள் சாதாரண மஞ்சளாக நம்ம சந்தைக்கு போனோம்னா அதனோட விலை வேற. அதையே பொடியாக்கி பேக்கெட்டில் போட்டு மதிப்பு கூட்டி விற்றா அதனுடைய வேல்யூவே ஜாஸ்தி. உண்டா இல்லையா? பொள்ளாச்சினாலே என்னது? இளநீர் தான் இல்லையா? அந்த அளவுக்கு எங்கே போய் இளநீர் குடித்தாலும் எல்லாரும் என்ன கேட்பான்? பொள்ளாச்சியா அப்படின்னு கேட்பான். அந்த அளவுக்கு நீர் அதிகமாக இருக்கக்கூடிய இளநீர் தமிழ்நாட்டிலேயே ஒரே ஊர்னா அது இந்த பொள்ளாச்சி மண் தான் இல்லையா? தசாவதாரம்னு சொல்லுவோம், 10 அவதாரம். அந்த 10 அவதாரமும் நம்ம வாழ்க்கையிலையும் உண்டுங்க, சரிங்களா? மச்ச அவதாரம், மீன் தாயினுடைய வயிற்றிலிருந்து அந்த இரத்தம் வெளியே வர மீன் குஞ்சை போல ஒரு குழந்தை வெளியே வருகிறது, அதுதான் மச்ச அவதாரம். அடுத்து இருக்கிறது என்ன? கூர்ம அவதாரம். கூர்ம அவதாரம் என்ன? ஆமை. ஒரு 3 மாதம் கழிச்சு அதே குழந்தைய பாருங்க, தலையை மட்டும் தூக்கும், பார்த்தீங்கன்னா அந்த ஆமை மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. அதற்கு அடுத்த அவதாரம் என்ன அவதாரம் பாருங்க? வராக அவதாரம். 2 காலையும் முட்டி போட்டு 2 கையையும் ஊனி அந்த குழந்தை நிற்கும், வராகம், பன்றி. அதற்கு அடுத்த அவதாரம் பாருங்க, நரசிம்ம அவதாரம். ஒரு 8 மாதத்தில் அதே குழந்தை பாருங்க, கையில் கிடைக்கிற பேப்பரெல்லாம் கிழிப்பான், துணியெல்லாம் கிழிப்பான், வீட்டில் என்னென்ன கிடைக்குதோ எல்லாம் நரசிம்ம மூர்த்தி மாதிரி மொத்தத்தையும் கிழிப்பா. உண்டா இல்லையா? அது நரசிம்ம அவதாரம். அடுத்து என்னது? வாமன அவதாரம். 1 வயசு ஆயிடுச்சு குழந்தைக்கு, ஒவ்வொரு அடியாக எடுத்து 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 வச்சு வருவா. அதுதான் என்னது? வாமன அவதாரம். அதுக்கு அடுத்த அவதாரம் பாருங்க, பரசுராம அவதாரம். பரசுராம அவதாரம்னா என்ன? உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அப்பா அம்மாவை வணங்குறது. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா பையனும் அதை பண்ணுவான், அப்பா அம்மாவை வணங்குவான், பார்த்துருக்கீங்களா? அதற்கு அடுத்த அவதாரம் ராமாவதாரம். என்ன ராமாவதாரம்? ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ்வது, அதுதான் ராமாவதாரம். அடுத்த அவதாரம் என்ன? பலராம அவதாரம். ஒய்ஃபு, அவங்க அம்மா அப்பா, அப்புறம் மச்சனை மச்சினிச்சி, இவன் கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா உறவுக்காரங்க சொந்தக்காரங்க, அவங்க எல்லாருக்கும் பயன் தர்ற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ற பேர் தான் என்னது? பலராம அவதாரம். அதுக்கு அடுத்த அவதாரம் என்னது? கிருஷ்ணாவதாரம். ஒரு 70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு வைங்களேன், எவன் கிடைச்சாலும் கூப்பிட்டு உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கீதா உபதேசம் பண்ணுற மாதிரி, இப்படி இருக்காடா, அப்படி இரு, என் வாழ்க்கையில் அப்படி ஆக்கு இப்படி ஆக்குன்னு ஒரே அட்வைஸ். அதுதான் என்னது? கிருஷ்ணாவதாரம். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லா பொருளிலும் நான் இருக்கிறேன், எனக்குள்ளும் எல்லா பொருளும் இருக்கிறது என்ற அந்த முக்தி, அதுதான் கல்கி அவதாரம். இப்படி 10 அவதாரமும் ஏதோ எம்பெருமான் கிருஷ்ணர்கிட்ட மட்டும் இல்லை, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த அவதாரம் இருக்குங்கிறத நாம் பார்க்க முடியும் இல்லையா? அதைத்தான் இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கோம்.
இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த பக்கத்தில் உள்ளவங்க இறை அவதாரத்தோட நோக்கம் பக்தர்களை காப்பது, அடியவர்களை காப்பதுங்கிறது இவங்க அணியோட வாதம் இல்லைங்க. அதர்மத்தை அழிக்கிறதாங்கிறது இவங்களோட வாதம். இந்த இடத்துல இப்போ ஒரு பாம்பு வருது உங்க முன்னாடி, என்ன பண்ணுவீங்க நீங்க? உன் முன்னாடி ஒரு பாம்பு வந்தால் என்ன பண்ணுவீங்க? அடிப்பீங்களா? பயந்து ஓடுவீங்களா மாட்டீங்களா முதல்ல? இல்லையா? ஒரு பாம்பு வந்தால் நம்ம பயந்து ஓடுவோம். ஆனால் இதே இது நமக்கு பிடித்த ஒரு குழந்தை அது காலை சுற்றி ஒரு பாம்பு படம் எடுத்து நிற்கிதுன்னு வைங்களேன், என்ன பண்ணுவோம்? நீங்கள் பெத்த குழந்தை அது காலை சுற்றி ஒரு பாம்பு நிற்கிது, என்ன பண்ணுவீங்க? ஓடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? பாம்பை கையில் பிடிச்சி தூக்கி வீசுவோம். ஆனால் அதே பாம்பை பார்த்து பயந்து போனோம் தான் நாம, உண்டா இல்லையா? என்ன அர்த்தம்? குழந்தையின் மீது இருக்கிற அளவுக்கு அதிகமான அன்பு அங்கே வீரமாக மாறுகிறது. இறைவன் பக்தர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான அன்பு வீரமாக மாறி அங்கே அதர்மத்தை அழிக்கிறது என்பதைத்தான் இன்னைக்கு இவங்க பேச வராங்க. இந்திய இராணுவத்தை பாருங்க, எல்லையிலிருந்து நம்முடைய நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்காக உயிர் தியாகம் பண்ணுறாங்களா இல்லையா? ஆனால் அதே இராணுவ வீரர்கள் தான் வயநாட்டில் போய் நம்ம மக்கள் வெள்ளத்தில் சிக்கிட்டு இருக்கும்போது அந்த உயிர்களையும் காப்பாற்றினது யாருன்னு பார்த்தா அதுவும் இவங்க தான் இல்லையா? இந்த ரெண்டையுமே இறை அவதாரங்கள் நடத்துது. இதில் எது சிறந்திருக்கு அப்படிங்கிறதா இன்னைக்கு தலைப்பாக பேச வந்திருக்கோம். அதையே விநாயகர் சதுர்த்தி, விநாயகரை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு காடு உலகத்திலே கிடையாது தெரியுமா? ஒரு அச்சு வெள்ளமோ அல்லது ஒரு மஞ்சளோ பிடிச்சி வச்சிங்கன்னா போதும் பிள்ளையார். ஒன்றும் இல்லை, ஒரு சாணத்தை எடுத்து ஒரு குழந்தை பிடிச்சி வச்சா கூட அது பிள்ளையார் தான். இது எவ்வளோ பெரிய சிறப்பு தெரியுமா? சிற்ப லக்கணம்னு ஒன்று இருக்குது, சிற்ப லட்சணம்னு ஒன்று இருக்குது. இந்தந்த மாதிரி உருவத்தில் ஒரு சிலையை செதுக்குனா தான் அந்த கடவுளை நீங்கள் ஆகர்ஷணம் பண்ணி கொண்டு வர முடியும். காற்றுல இருக்கிற இறைவனை வேத மந்திரங்கள் சொல்ல காற்றில் அந்த இறைவனை இறக்கி காற்றுல வந்ததுக்கப்புறம் கண்ணில் பார்ப்பாங்க, நோக்கு வருமாம். அந்த தர்பை புல்லை வச்சு நெருப்பில் பார்த்து நெருப்புக்கு கொண்டு வந்து நெருப்புலேருந்து தர்பையில் தண்ணிக்கு கொண்டு போய் பஞ்சபூதங்களில் கொண்டு போய் ஒரு கல்லில் பிரதிஷ்டை பண்ணாதான் ஒரு கல் என்ன செய்ய முடியும்? கடவுளாக மாற முடியும் இல்லையா? ஆனால் இது எதுவுமே தேவையில்லாமல் பிடிச்சி வச்சாலே ஒரு பிள்ளையார். அப்போ எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கார் யோசிச்சு பாருங்க. யானை எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு விலங்கு தெரியுமா சார்? நமக்கெல்லாம் சுவாசம் சூரியக்கலை சந்திரக்கலைன்னு ரெண்டு உண்டு. வலது நாசியில் சுவாசம் போகும், சில பேருக்கு இடது நாசியில் சுவாசம் போகும். அங்கே ஒருத்தர் டெஸ்ட் பண்ணி பார்க்காரு, இப்போ நமக்கு எந்த நாசியில் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு இல்லையா? 12 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சுவாசம் மாறும். ஆனால் யானைக்கு பார்த்தீங்கன்னா 2 நாசி துவாரத்து வழியாகவும் ஒரே நேரத்தில் சுவாசம் போகும். அது மிகப்பெரிய மோன நிலை, அதை சுழிமுனைன்னு சொல்லுவாங்க. அப்படி சுவாசம் போயிட்டுருக்கிற அந்த யானையினுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்தால் வாழ்க்கையில் பல வெற்றிகள் கிடைக்கும் என்பதற்காகத்தான் யானைட்ட ஆசீர்வாதம் வாங்கணுங்கிறத நம்ம பெரியவங்க ஏற்படுத்தி வச்சாங்க. அப்படி விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி இருக்கக்கூடிய பல செய்திகளை பார்க்கும்போது எல்லாமே நம்முடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிற கடவுள் யார் என்றால் விநாயகர் பெருமான் என்பதை சொல்லி, இந்த இறை அவதாரங்களுடைய நோக்கம் அடியவர்களை காப்பதுதான் என்ற அணியின் சார்பாக உங்களது கைத்தட்டல் கிடையே முதல் பேச்சாளராக அழைக்கிறேன் திருமதி புவனேஸ்வரி அவர்களை உங்களது கைத்தட்டல் கிடையே அழைக்கிறேன். வாங்க. நடுவர்களே, அவதாரங்கள் எல்லாமே நம்மள மாதிரி சாதாரண மனிதர்களாகத்தான் இருப்பாங்க. யாரும் எடுத்தோன்னே கடவுள் மாதிரி காமிச்சுக்க மாட்டாங்க. இந்த மகாபாரதத்துல பாருங்க, அர்ஜுனன் பார்த்தீங்கன்னா வில்வித்தை தெரிஞ்சுவர், எல்லா திறமையும் இருக்கும். ஆனால் யார் என்ன சொன்னாலும் மண்டையாட்டிக்குவார். சரிங்களா? எப்படி எல்லா ஆண்களும் வீட்டில் அவங்க மனைவி கிட்ட மண்டையாட்டுறாங்களோ அதே மாதிரி அர்ஜுனன் எல்லா இடத்துலையும் மண்டையாட்டிக்குவார். சரிங்களா? அப்படிப்பட்ட இவர் இப்போ ஒரு ஈஸியாக சொல்லணும்னா பார்த்துக்குங்களேன், அர்ஜுனன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இந்த காலேஜோட ப்ரொஃபசர்ஸ் மாதிரி ஒரு டிசிப்ளினான ப்ரொஃபசர்ஸ் தான் அர்ஜுன். ஆனால் பிரின்சிபல் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ண பரமாத்மா என்ன சொன்னாலும் நோ சொல்லாமல் செய்யக்கூட ஒரே ஆள் அர்ஜுனன். சரிங்களா? சரிங்களா? எதுக்கு அவதாரம் எடுத்து வந்தாங்க? எடுத்தோன்னா மகாபாரதத்தில் எல்லாத்தையும் கொல்லணும் வெட்டணும்னு வந்தாங்க இல்லைங்க. கிருஷ்ண பரமாத்மா சாதாரண மனிதனாக பிறந்தவர்கள், அண்ணன் தம்பியாக பிறந்தவர்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக எப்படி வாழ்ந்து காட்டணும்னு சொல்லி கொடுத்தவர் கிருஷ்ண பரமாத்மா. நான் கூட எங்கள் ஊரில் ஒருத்தரை பகவத்கீதை படி வாழ்த்துங்க சார்னு சொல்லி ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போனேன். அவன் எப்படி தெரியுமா வாழ்த்துனா? கல்யாணம் முடிஞ்ச உடனே மணமக்கள் 2 பேரையும் வாழ்த்துனான். மணமகனை பார்த்து, இன்று உன்னுடையது நாளை வேறொருடையது, இப்படி வாழ்த்தி விட்டான். இப்படியெல்லாம் ஆட்கள் இருக்காங்க நடுவர்களே.
அப்பர் பெருமான் அழகா சொல்றாருங்க. ஏன் நம்ம கடவுளை வந்து நேசிக்கிறோம், நமக்கு ஒரு பிரச்சனை ஏன் கடவுள் ஓடி வருவார் அப்படின்னு சொன்னா அப்பர் பெருமான் ஒரு பாட்டுல அழகா சொல்றார் பாருங்க. அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் நீ, மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் நீ, ஒன்பொருளும் நீ, ஒரு குலமும் நீ, ஒரு சுற்றமும் நீ, ஒரு ஊரும் நீ, துய்ப்பனவும் நீ, உய்ப்பனவும் நீ, தோற்றுவாய் நீ, துணையாய் நீ, என் நெஞ்சம் இப்பொன்னி, இப்பொன்னி, இம்மணி நீ, இம்முத்து நீ, இறைவன் நீ, ஏறு உண்டு செல்வன் நீயே அப்படின்னு சொல்லி அப்பர் பெருமான் இறைவனை வழங்குறாருன்னா இதில் என்ன சொல்றாங்க? ஒன்றும் இல்லைங்க. ஆண்டவா, நீதான் எனக்கு அப்பா, நீதான் அம்மா, நீதான் என் நண்பன், நீதான் என் காதலி அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் நம்மளை காக்க வருவாரா, இல்லை நமக்கு எதிராக இருக்கிறவங்க அழிக்க ஃபர்ஸ்ட் வருவாரா? அந்த பாட்டுல ஒரு நுட்பம் இருக்கு. என்ன தெரியுமா? அப்பன் நீ, அம்மை நீங்கிறார், நீ தான் எனக்கு அப்பா அம்மாங்கிறார். மூணாவது யார சொல்றாரு? அன்புடைய மாமன் நீ அப்படிங்கிறார். ஏன் இந்த அன்பைய அப்பனுக்கும் அம்மாவுக்கும் போடல, மாமனுக்கு மட்டும் ஏன், மாமன் மாமிக்கு மட்டும் ஏன் போட்டாரு? ஏன்னா அப்பா அம்மா செத்ததுக்கு அப்புறம் தான் சொத்தை தான் பிள்ளைங்க பேர்ல எழுதி வைப்பாங்க. செத்ததுக்கு அப்புறம் தான் என் காலத்துக்கு அப்புறம் நீ அனுபவிச்சுக்கோம்பாங்க. ஆனால் மாமனார் அப்படி கிடையாது. உயிரோடு இருக்கும் போதே மொத்தத்தையும் கொடுத்துருவார், மொத்தத்தையும் புடின்னு விட்டுருவாங்க. அதனால தான் அன்புடைய மாமன் நீ, மாமி நீன்னு இருக்கார் அவரு. கரெக்டாக சொல்லுங்க நடுவர்களே. ஏங்க, இந்த மாதிரி எதிரணி மாதிரி ஆட்கள் இருக்கிறனால தாங்க கடவுளே பயந்து ஒரு நாள் தெரிச்சிட்டாரு. ஏன்னா நம்ம கோயிலுக்கு போனால் நமக்கு என்ன வேணும்னு வேணுங்கிறது இல்லை, எல்லாத்தையும் லிஸ்ட்டு போடுறது, மளிகை லிஸ்ட்டு மாதிரி லிஸ்ட்டு போடுறது. எனக்கு ஐடியில் வேலை வேணும், 50 லட்சத்தில் அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வேணும், எனக்கு நயன்தாரா மாதிரியே பொண்ணு வேணும், இப்படி லிஸ்ட்டு போட்டால் கடவுள் என்ன தான் பண்ணுவார்? யோசிச்சார் பாவம். எங்கடா போய் ஒளியிருதுன்னு பார்த்தா இமயமலைக்கோ ஆள் வந்துட்டாங்க, அந்த நிலாவுக்கோ ஆள் வந்துட்டாங்க, எங்கே போகிறதுனே தெரியல. கடைசியில் யோசிச்சார் பாருங்க, நிறைய பேர் மனசுக்குள்ள கடவுளை பார்ப்பதில்லை, நமக்குள்ள தான் கடவுள் இருப்பார் என்று நினைப்பதில்லைன்னு சொல்லி இந்த மாதிரி அழிக்க பிறந்தவர்கள் மனசுல போய் இருந்துக்கிறார் நடுவர்களே. ஏன்னா கண்டுபிடிக்க முடியாது. கிறிஸ்தவ நூலான விவிலியம் அழகாக சொல்கிறது, நீ ஒரு முறை காணிக்கை பீடத்தருகே வந்து காணிக்கை செலுத்தும் பொழுது உன் சகோதரனுடைய சண்டை உனக்கு ஞாபகம் வந்தால் தயவு செய்து சென்று சகோதரனை சமரசம் செய்து விட்டு வா, பிறகு காணிக்கை செலுத்த. அப்படின்னா இந்த இறை அவதாரங்கள் எல்லாமே அடியவர்களை காக்க தான் வந்திருக்கு நம்ம சொல்றோம் இல்லையா? எங்க நமக்கு எல்லா அவதாரங்கள் தெரியுங்க, எல்லா கதையும் தெரியுங்க, தெரியாத ஒன்றும் இல்லைங்க. நம்மளுக்கு நரசிம்ம அவதாரம் 4வது அவதாரம் நடுவர் சொன்ன மாதிரி. ஏங்க, இரணியனை கொல்றக்கே வரணும்னா அவனை படைச்சப்பவே இருந்திருக்கலாம்ல. ஏன் நீங்க படைச்சப்ப ஆண்டவன் தான் கொடுத்தான், பிரம்மதேவன் தான் கொடுத்த அருள், உன்னைக்கு நினைச்ச வரம் கிடைக்கணும்னு சொல்லி. ஆனா ஏன் வரல? விஷ்ணு பெருமாள் வந்து தன்னுடைய அடியான், தன்னுடைய பக்தன் பிரகலாதன் ஒரு குழந்தை, எத்தனை பிரச்சனை வந்தால் நமக்காக தாங்கிக்கிறானே, நமக்காக தாங்கிக்கிறானே. எங்க பிரகலாதனோட சொந்த அப்பா, பெத்த அப்பா தன்னுடைய குழந்தை என்று கூட பார்க்காமல் அத்தனை கொடுமைகள் செய்தார். யானையை விட்டு கொள்ள சொல்றாங்க, தீக்குள்ள போடுறாங்க, கொடிய பாம்பு விஷத்து கூட கொண்டு போய் விடுறாங்க. ஆனா ஒன்று சொல்ல நடுவர்களே, அன்னைக்கு இந்த பிரகலாதனுக்கு அப்பா செஞ்ச கொடுமையினால்தான் இன்னைக்கு நாட்டில் பல பேத்துக்கு மகன்கள் தந்தைக்கு செய்யறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏங்க, அத்தனை கொடுமைகள் செய்தாலும் பிரகலாதன் எல்லாத்தையும் தாண்டி வரா அப்படின்னா எதனால இங்க வர்றாரு? விஷ்ணு பெருமாள் வந்து கை கொடுக்குறாருங்க. தீக்குள் போடும்போது அவளுடைய ரணியனோட தங்கை மடியில் வைத்து தீக்குள் போடுறாங்க. ஆனால் அவங்க தங்கைக்கு ஒன்றும் ஆகாது, ஏன்னா தங்கை வந்து தீண்டா வரம் பெற்றவள். அந்த குழந்தையை மடியில் வைத்து தங்கையின் மடியில் வைத்து தீக்குள் தூக்கி போடும்போது குழந்தைக்கு ஒன்றுமே ஆகலை. ஆனால் தங்கை நெருப்புக்கு இரையாகிறாள் என்று சொன்னால் அங்கே வந்து எம்பெருமான் காத்து நிற்கிறான்னு நீங்கள் சொல்ல முடியும். எல்லா பிரச்சனையும் தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல், ஏன் இந்த ஜென்மங்களை திருந்தாதுடா அப்படின்னு சொல்லும் போதுதான் இறைவன் அந்த நரசிம்ம அவதாரத்தை எடுக்கிறார் என்று சொன்னால் முதல் பக்தர்களை காக்கவா இல்லை அழிக்கவா நான் கேட்கிறேன். நம்மளுடைய வாழும் காலத்திலேயே சங்கராச்சாரியார் சிவனின் அவதாரமாக நமக்கு தெரிகிறார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா தேவியின் அவதாரமாக தெரிகிறார். சீரடி சாய்பாபா இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காகவே அவதாரம் எடுத்தவர். சுவாமி விவேகானந்தார் சிவனின் அவதாரமாக தெரிகிறார். எத்தனையோ பேர் இறைவன் அவதாரங்கள் எடுத்து மக்களை காத்து வருகின்றனர். எல்லோரும் நம்மை போன்ற மனிதர்களை காக்கவே என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையாக பேசினாங்க. ராமாயணத்தை பற்றி சொன்னாங்க, ஆஞ்சநேயரை பற்றி சொன்னாங்க. வால்மீகி ராமாயணத்தில் 5வது காண்டம் சுந்தரகாண்டத்தில் வால்மீகி என்ன தெரியுமா சொல்கிறாரு? இலங்கைக்குள்ள அனுமன் போகிற போது குரங்கினுடைய வடிவத்தில் போகலையாம், பூனையினுடைய வடிவத்தில் போனார் என்று வால்மீகி எழுதுகிறார். ஏன் குரங்கு, ஏன் பூனை?
குரங்கு என்ன தெரியுமா பண்ணும்? ஏதாவது ஒரு பிரச்சனைனா குட்டி குரங்கு தாய் குரங்கு கவ்வி பிடிச்சிக்கிடும். குரங்கு பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும், ஆனால் குட்டி என்ன செய்யாது, விடாமல் பிடிச்சிக்கிடும். அப்படி இருந்தால் தான் குட்டி குரங்கு நிச்சயம் முடியும், பிழைக்க முடியும். பூனையில் அப்படி கிடையாது. பூனையில் குட்டி பூனையை தாய் பூனை என்ன செய்யும், கவ்வும். அது பொறுப்பாக எடுத்து பார்த்துக்கிடும். குட்டி பூனை எதுவும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே அனுமன் இலங்கைக்கு சீதையை தேடி போகிறார். அதனால் இவர் பூனையாக மாறி சீதையை கவ்வுவதைப் போல இவரே பொறுப்பெடுத்து கொள்கிறார் என்பதற்காகத்தான் பூனையின் வடிவத்தில் போனார் என்று வால்மீகி எழுதுகிறார். இதில் இன்னொரு சூட்சம் என்ன தெரியுமா? குரங்கை தானே போய் குரங்கு குட்டி கவ்வணும். அப்படித்தான் ராமபிரான விபீஷணன் வந்து கவ்வுனான் இல்லையா? ஆனால் சுக்ரீவனை ராமன் பூனையை போல, பூனைக்குட்டி எப்படி பார்த்துக்குமோ அப்படி தேடி போய் காப்பாற்றினான் என்கிற சூட்சமத்தை சொல்வதற்காகத்தான் அங்கே வால்மீகி ராமாயணத்தில் அப்படி வந்தது. மிக அற்புதமாக பேசியிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். இல்லை, அதர்மங்களை அழிப்பதுதான் என்ற அணியின் சார்பாக பேசுவதற்காக வருகிறார் பெருமதிப்பிற்குரிய திரு ஆகாஷ் அவர்களை உங்களது கைத்தட்டல் கிடையே அழைக்கிறேன். வாங்க. எதிரணியிலிருந்து வந்த அக்கா புவனேஸ்வரி அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் இந்த மேடையில் வந்து குமுறிவிட்டு சென்றிருக்கிறார்கள். கோயிலுக்கு சென்று நல்லபடியாக சாமியை கும்பிட்டோமா, திருநீரை வாங்கினோமா, நெத்தியில் வச்சோமா, செருப்பை போட்டோமா, வீட்டுக்கு வந்தோமான்னு இல்லாமல் உடைக்கிற தேங்காயை ஒன்றா எடுத்து ஹேண்ட்பேக்கில் போட்டுக்கிட்டு, புளிஞ்சு விடுற எலுமிச்சம்பழத்தை எடுத்து இவங்க ஹேண்ட்பேக்கில் போட்டுக்கிட்டு என்ன அர்ச்சனை பண்ண. இன்னைக்கு கோயிலுக்கு போய் பக்தர்கள் என்ன செய்கிறாங்க? வார வாரம் வெள்ளி செவ்வாய் கோயிலுக்கு இதுக்கு தான் போகிறீங்களா நீங்கள்? இன்னைக்கு கோயிலுக்கு போய் அர்ச்சகம் பண்ணும்போது என்ன பண்றாங்க? சுவாமி பேருக்கே பண்ணுங்கன்னு பெருந்தன்மையா சொல்றாங்க. சுவாமி பேருக்கேன்னு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஐயர் அங்க ஓதிக்கிட்டு இருக்காரு. இந்த அம்மா இங்க நான் நல்லா இருக்கணும், எங்க குடும்பம் நல்லா இருக்கணும், ஒரு நெக்லஸ் வாங்கணும், ஒரு பங்களா வாங்கணும், காரை வாங்கணும். இறைவனுடைய மைண்ட் வாய்ஸ் என்னன்னா, இதுக்கு உன் குடும்பத்து பேர்ல உன் பேர்லயே அர்ச்சனை பண்ணிட்டு போலாமே, எதுக்குயா என் பேர்ல பண்றேங்கிற மாதிரி தாங்க ஐயா இருக்கும். அன்னைக்கு அந்த அம்மா விளக்கு பூஜையில் உட்காந்துது. என்னதான் மந்திரம் சொல்லுதுன்னு உத்து பார்த்தேன், கவனிச்சேன். அது சொல்லுது, தர்மகர்த்தா 150 ரூபா பிடுங்கினாருடி, இப்படி போண்டு தேங்காவை போட்டார் அவர், எலுமிச்சம்பழம் பாரு இப்படி சின்னதாக போட்டுவிட்டான். அதை பேசிகிட்டு இருக்கு மந்திரமா. என்ன நடுவர் அவர்களே, பக்தர்கள் சொல்லி கொடுக்க வேண்டிய எப்படி அருள வேண்டும், புக்கில் பணத்தை பதுக்கி வைங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்ன இதெல்லாம் நடுவர் அவர்களே? இறை அவதாரங்கள் எதற்கு வந்து அவதாரம் எதுக்கு எடுக்கிறாங்க? எங்கெல்லாம் தர்மம் தடுமாறுகிறதோ, அதர்மம் எங்கெல்லாம் அதிகரித்து கொண்டிருக்கிறதோ அதிலிருந்து மக்களை விடுவிப்பதற்காகத்தான் இறைவன் அவதாரம் எடுத்து காக்கிறான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். திருச்செந்தூர்ல இன்னைக்கும் மக்கள் பாருங்க, இன்னைக்கு கடல் அலையா இல்ல மக்கள் தலையானே தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு கூட்டம் சூரசம்ஹாரத்தன்னைக்கு. எதற்கு? முருகன் பெருமான் அவதாரம் எடுக்கிறார், சூரனை வதம் செய்வதற்கு அங்க அவதாரம் எடுக்கிறார். அப்ப அவங்க அம்மா வந்து அந்த சக்தி வாய்ந்த வேலை எடுத்து அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. இந்த மாரி ஆணவம் அகங்காரம் கொண்டு சூரபத்மன் நம்மளெல்லாம் வந்து வதங்கிக்கிட்டே இருக்கான், அவனை அனுப்பி பாதுகாத்துட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. முருகப்பெருமான் உடனே போறாரு, ஒரு படை அமைச்சுக்கிட்டு படை தளபதியாக கிளம்புகிறார். 7 கடலையும் கலக்கி விட்டு தன்னுடைய படையை அழைத்து செல்லுகிறார். சூரபத்மனுடைய ஆட்கள்லாம் அங்க இருக்காங்க. சூரபத்மன் ஆட்களை எல்லாம் அழிக்கிறார். சூரபத்மன் மட்டும் எஞ்சி இருக்கிறார். அவர் அழிக்கவே முடியல. மாறி 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 மாய வித்தை காட்டுகிறார். உடனே ஒரு முருகப்பெருமான் அவருடைய ஆட்களை எல்லாம் அழிச்சு எங்க சூரபத்மா இருக்கான்னு போய் பார்த்துட்டு வான்னு சொன்னோன்னு ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கார். மரத்தை 2ஆக பிளக்கிறார் முருகப்பெருமான். முருகப்பெருமான் 2ஆக பிளந்த பிறகு சூரனையும் வதம் செய்கிறார். அந்த உடம்பை ஒரு பகுதி சேவலாகவும் இன்னொரு பகுதி மயிலாகவும் கொண்டு பாவித்து முருகப்பெருமான் அழிக்க வந்தவனையே அருளச் செய்கிறான் என்று சொன்னால் இந்த அழிக்கிறது தாங்க சிறமை. நடுவர்களே, இறைவனுடைய நோக்கம் இறை அவதாரங்கள் எடுத்து அடியார்களை காப்பதும் நோக்கமாக இருந்தாலும், அவதாரங்களை அழிப்பதும் நோக்கமாக இருந்தாலும், முழுவதுமாகவே அழித்து விடுவதும் இல்லை. அவன் அவதாரம் எடுத்து அதர்மம் செய்கிற அந்த எண்ணத்தையும் அழிப்பதுதான் இறைவனுடைய நோக்கம். அக்கா மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணிட்டு ஓடிடக்கூடாது, அவங்களே காப்பாற்றணும். அக்கா மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணிட்டு ஓட முடியுமா? அருணகிரிநாதர் மிக ரொம்ப கல்வியில் வந்து ரொம்ப தேர்ந்தவராக இருக்காரு. தமிழ் இலக்கியங்கள் இலக்கணங்கள் எல்லாமே ரொம்ப கற்று தேர்ந்தவராக இருக்காரு அருணகிரிநாதர். ரொம்ப செல்வமிக்க ஒரு செல்ல பிள்ளையாக வளர்கிறார். அவருக்கு ரொம்ப ஆசையெல்லாம் வந்து நிறைய ஆசைகள், தீய பழக்கங்களினால் அவர் வந்து ரொம்ப தவறான வேலைக்கெல்லாம் போறாரு, தவறான செயல்களை எல்லாம் செய்கிறார். அப்ப அருணகிரிநாதர் தன்னுடைய சகோதரி கிட்ட தான் பணம் எல்லாமே வாங்கிட்டு போறாரு. ஒரு சகோதரி வந்து எல்லாமே கொடுக்குறாங்க. இந்த பணம் வேணுமா எடுத்துக்க, நகை வேணுமா எடுத்துக்கன்னு கேட்கிறப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு சகோதரி கிட்ட எதுவுமே இல்லை. கேட்கிறார் அருணகிரிநாதர், எனக்கு இந்த தேவைக்கு வந்து எனக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அருணகிரிநாதருடைய சகோதரி அழுகிறாள், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, இதுக்கப்புறம் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை,
நான் தான் இருக்கிறேன், என்னை வச்சு நீ பொருளாக்கிக்கோன்னு சொன்ன உடனே அருணகிரிநாதர் மன உளைச்சல் ஏற்பட்டு, சே நம்மளுடைய புத்தி இப்படி இருக்குதையான்னு சொல்லி அவர் கால் போன போக்கில் வீட்டை விட்டு வெளியேறுகிறார். அப்போது உச்சி மலையில் நின்று குதிக்கிறதுக்காக நிற்கிறார். அங்க முருகப்பெருமான் திருக்கரங்களால் அருணகிரிநாதரை பிடித்து இழுக்கிறார். பிடித்து இழுத்தோடனே முருகப்பெருமான் கிட்ட அருணகிரிநாதர் ஏன் என்ன பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னது, நீ சாகிறதுக்காக பிறந்தவன் இல்லை அருணகிரிநாதா, சாதிப்பதற்காக பிறந்தவன் நீ அப்படிங்கிறார். உடனே அருணகிரிநாதரை என்னுடைய புகழ்பாட சொல்லி முருகப்பெருமான் அருணகிரிநாதர்கிட்ட சொல்றார், அருணகிரிநாதா உன்னுடைய நாக்கை நீட்டு அப்படின்னு சொல்லி அவருடைய திருநாக்கில் முருகப்பெருமான் திருமந்திரத்தை எழுதுறார். முத்து முத்தாய் பாடு அப்படின்னு சொல்றார். நடுவர் அவர்களே, இப்படி அவதாரங்கள் எடுத்து அதர்மத்தை அழித்ததால் தான் இன்று அடியார்கள் உருவாகிறார்கள். அதர்மத்தை அழித்தால் தான் இன்றைக்கு எத்தனை அடியார்கள் உருவாகிறார். ராமனை போல ஒரு நல்லவனை பார்க்க முடியுமா? ராவணனை போல ஒரு நல்லவனை பார்க்க முடியுமா? அதே சமயம் ராவணனிடம் நிறைகளும் இருக்கிறது, குறைகளும் இருக்கிறது. போருக்கு இன்று வர வேண்டாம், நாளை வா என்று சொல்லி அனுப்பி வைக்கிறான். நான் சொல்வதை கேள் என்பதை சொல்லி, நான் புத்திமதி நல்லபடியா சொல்றேன் கேளுன்னு சொல்றாங்கன்னு சொன்னா அவருடைய எண்ணத்தையும் அளிப்பதுதான் இறை அவதாரங்களின் நோக்கம். விநாயக பெருமானே அவதாரம் எடுக்கிறார். கபிலர் என்ற முனிவரிடம் இருந்த சிந்தாமணி என்ற அற்புத பொருளை கனகராஜன் என்பவன் திருடிச் செல்கிறான். உயிர் காக்கும் இந்த சிந்தாமணியை காப்பதற்காக விநாயகர் அவதாரம் எடுக்கிறார். சிந்தாமணி விநாயகராக அவதாரம் எடுக்கிறார். தூமரசன் என்ற அரசனை வெல்வதற்காக பாலச்சந்திர விநாயகராக அவதாரம் எடுக்கிறார். பிரம்மாவிடம் இருந்த வேதங்களை கமலாசுரன் அப்படிங்கிற ஒரு அரசன் திருடி செல்கிற போது அதை காப்பதற்காக மயூரேச விநாயகரா அவதாரம் எடுக்கிறார். எனவே நடுவர் அவர்களே, இறுதியாக சொல்லுகிறேன், இறை அவதாரங்களின் நோக்கம் அடியார்களை காப்பதை காட்டிலும் அதர்மங்களை அழிப்பதுதான். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தம்பி அருமையாக சொன்னார். ராவணன் கூட நல்லவன்னார். உண்மை, ராவணனை மாதிரி ஒரு சிவபக்தன் கிடையாது. வாழ்நாள் முழுக்க தவம் செஞ்சான். காமத்தை கட்டுப்படுத்தி பக்தியில் அவன் கவனம் போச்சு. அதை எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கட்டுப்படுத்துனீங்கன்னா அது உங்களை மீறி வெளியில் வரும். சரிங்களா? அப்போ காமத்தை கட்டுப்படுத்தினால ஓசோ சொல்லுவார், பெண்டுலம் இப்படி போகுது இப்படி போகுதுன்னு என்ன அர்த்தம்னா, இங்கே போகலை பெண்டுலம், இங்கே போகணுங்கிறதுக்காக இங்கே போகுது. இங்கே போனால் தான் இங்கே போக முடியும். அவன் எந்த காமத்தை வேண்டான்னு கட்டுப்படுத்தினானோ அதுதான் அவனை பிறன்மனை நோக்கிற அளவுக்கு மாற்றியது எது என்று சொன்னால் அவன் செய்த தவம். அந்த வகையில் பார்க்கிற போது ராவணன் கூட நல்லவன் இல்லையா? சாமகான பிரியனுங்க சிவபெருமான். வீணை வாசிச்சான்னா கைலாயமே உருகும். தெரியுங்களா? நாரத முனிவரே அசந்து போவார். அப்பேற்பட்டவன் யார்? நம்முடைய ராவணன் அப்படின்னு அவர் பேசியிருக்கார். இதெல்லாம் மறுப்பு தெரிவித்து பேசுவதற்காக சத்தியபிரியா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்க இறைவன் கிட்ட போய் கேட்குறீங்க, எனக்கு ஒருத்தங்க கஷ்டம் தந்துட்டே இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லுவீங்களா, இவங்களை அழிச்சிருன்னு சொல்லுவீங்களா? காப்பாத்துந்தமா சொல்லுவேன். அப்போ உங்ககிட்ட ஒரு நான் 1000 ரூபா ஒரு கையில் பணம் தரேங்க ஐயா, ஒருத்தங்கள அழிச்சிருங்க அப்படின்னு, அதே 10,000 ரூபா பணம் தர்ற ஒருத்தங்க காப்பாத்துங்க அப்படின்னு, நீங்க 10,000 தானே வாங்குவீங்க? ஆமாம். அப்போ உங்களுக்கே தெரியுதல்ல நடுவரையா, காப்பாத்துறது தான் முக்கியம்னு. அப்புறம் எப்படி எதிரணி அழிக்கிறதுக்காக பேசிட்டு இருக்காங்க? சரி, இறைவன் எப்படிப்பட்டவன் உங்களுக்கெல்லாம் தெரியுமா? நம்ம அம்மா நம்ம அப்பா எப்படி நம்மளை காப்பாத்துறாங்களோ அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிற போது நம்மளை காப்பாத்துறதாங்க இறைவனோட குணம். அது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எதிரணிக்கிட்ட சொல்லி இது புரிய வச்சிருங்க நடுவரையா. நிச்சயமாமா. அதாவது ஒரு பஸ்ஸோட டிரைவரு செத்து மேலே போயிருக்கார் எங்கே? சிவலோகத்துக்கு. ஒரு பெரிய சிவபக்தன் அவனும் செத்து மேலே போயிருக்கான் சிவலோகத்துக்கு. க்யூவில் நிற்கிறாங்க. சிவபெருமான் முதல்ல அந்த பஸ் டிரைவரை கூப்பிடு அப்படின்ட்டு இருக்கார். முதல்ல அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு இருக்கார். சிவபக்தன் டென்ஷன் ஆகிட்டான். 24 மணி நேரம் தேவாரம் திருவாசகம் மந்திரம் மொத்தத்தையும் சொல்லியிருக்கிறேன் நான் வாழ்நாள் முழுக்க. அந்த பையன் ஒரு நாள் கூட உங்கள் மந்திரத்தை சொன்னது கிடையாது. அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புறீங்க, என்னை அனுப்பாமல் என்னையெல்லாம் முதல்ல அனுப்பணும். சிவபெருமான் சொன்னார், வெயிட், நீ வாழ்நாள் முழுக்க என்னை நினச்ச ஓகே, ஆனால் அவன் அப்படி கிடையாது. அவன் கோயம்பேடுலேருந்து பாரிஸுக்கு வண்டி ஓட்டுற டிரைவர், கவர்மெண்ட் பஸ் ஓட்டுறான். அவன் ஒவ்வொரு சிக்னல் பிரேக் போடும்போதும் பஸ்ஸுக்குள்ளே இருந்த 60-80 பேரையும் என்னை நினைக்க வச்சான். தெரியுமா? அப்போ நீ ஒருத்த நினச்சது பெரிய விஷயமா? ஒரு சிக்னல் அத்தனை பேரும் நினைக்க வச்சான் அவன் பெரிய விஷயமா? எல்லா கோயிலுக்கு போகிறவங்களோட 6 படை வீடில் பழனிக்கு போகிற பக்தர்கள் மட்டும் பக்தி அதிகமாக இருக்கும். ஏன்னா கேபிள் காரில் போகிறான், முருகா நல்லபடியாக கொண்டு சேர்த்துருப்பான் முருகா. அவன் பண்ண அத்தனை பாவமும் அவன் கண்ணு முன்னாடி வரும். முருகன் அத்தனையும் அவன் கண்ணில் காமிச்சு தான் மேலே கூப்பிட்டு போவான். புரிஞ்சுங்களா? இன்னைக்கு வெடியாலையும் கூட நடுவரையா, நாங்கள் பஸ்ஸில் வந்தப்போ நாங்கள் வர்ற பேருந்து கொஞ்சம் அந்த டிரைவர் தூங்கிட்டாரு. நாங்கள் இறைவன் கிட்ட வேண்டிகிட்டே தான் வந்தோம், கொஞ்சம் நல்லா கொண்டு போய் விட்டுருங்க பொள்ளாச்சியில். நாங்கள் அவங்க தூங்குறாங்களாச்சு நடுவரையா, எங்களால் என்ன பண்ண முடியும், அவங்க தூங்காமல் கொண்டு போய் விட்டுருங்கன்னு சொல்லி பண்ணோம்.
சரி, நான் ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க கடைசியில் நடுவரையா. வந்து சேர்ந்தீங்களா இல்லையா? வந்துட்டோம். ஆ ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு உதாரணம் சொல்ற கேளுங்களேன். இப்போ மகாபாரதத்துல பாஞ்சாலியோட கதை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும்ல. எம்பெருமான் வந்து அவரோட மானத்தை காப்பாத்தினாங்க. எப்படி எல்லா ஆச்சாரியாரும் எல்லா பொதுமக்களும் ஒரு சபையில் இருக்கும்போது திரௌபதிக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை வந்துச்சு? தன்னோட மானத்தை யாரு காப்பாத்துறது அப்படின்னு. அப்போ நடுவரையா முதல்ல சொன்னாரு, இறைவனோட அவரோட நோக்கம் வந்து மனசுல நம்ம நினைச்சாதான் வந்து அவர் வந்து நம்மளை காப்பாத்துவாரு அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி அவங்க வந்து இறைவனை நினைக்கவே இல்லைங்க நடுவரையா. ஒருவேளை நினைச்சிருந்தாங்கன்னா அவங்களோட மனத்தை காப்பாத்திக்கலாம்ல இறைவர். ஏன்னா அவங்களோட மனத்தை தானே தான் காப்பாத்திக்கணும்னு சொல்லி அவங்களே தான் தன்னோட மனத்தை காப்பாத்திக்கிட்டாங்களே தவிர இறைவனை நினைக்கவே இல்லைங்க நடுவரையா. அப்போ நீங்கள் சொன்னது உண்மைதான், இறைவனை நினைச்சா தான் வந்து காப்பாற்றுவாங்க. அப்போ நம்ம நினைக்கிறதுக்கு நம்ம நல்லா பார்க்கணும்லங்க நடுவரையா. இப்போ இறைவனோட நோக்கம் எப்போவுமே அவங்கள நினைச்சா நான் அவங்கள வந்து காப்பாற்றுவேன்னு இருக்குமே தவிர அதர்மங்களை மட்டும்தான் நான் போய் பார்ப்பேன்னு எப்போவுமே நினைக்க மாட்டாங்க நடுவரையா. சரி, பாஞ்சாலிக்கெல்லாம் நம்ம ஒரு 80 மதிப்பெண் தரலாமா? எதுக்கு தெரியுமா? அவருடைய நோக்கம் வந்து அழிக்கிறது இல்லாமல் காப்பாற்றுறதுல மட்டும்தான் இருந்துச்சு. அதே அவங்களோட நோக்கம் அழிக்கிறது இருந்துச்சுன்னா துச்சாதாரனை அப்பவே அழிச்சிருக்கலாம். ஏன் தெரியுமா? அவங்க வந்து வீணையை எடுத்தாங்க. துச்சாதாரன் யாரு? 1000 யானைக்கு பலம் கொண்டவங்க துச்சாதாரன். அவங்க வந்து துச்சாதாரனை அழிக்கலான்னு இருக்கும்போது, ஏன்னா ஏன் அழிக்கலான்னு இருந்தாங்க? வீணையை கைப்பற்றலான்னு நினைச்சாங்களா? அழிக்கலான்னு இருக்கும்போது இறைவா என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி பாஞ்சாலியை பார்த்து ஒரு பக்தி கூப்பிட்டாங்க. சரி, அப்போ நான் எனக்கு அழிக்கிறது முக்கியமா காப்பாத்துறது முக்கியமானு பார்க்கும்போது எனக்கு காப்பாத்துறதா முக்கியம்னு சொல்லிட்டு அழிக்கிறது விட்டுட்டு போயிட்டாங்க நடுவரையா. பாஞ்சாலிக்கு கிருஷ்ணர் என்னம்மா செஞ்சாரு? என்ன கொடுத்தாரு? பாஞ்சாலிக்கு கிருஷ்ணர் என்ன கொடுத்தாரு? சேலை கொடுத்தாரு இல்லையா? யார் கொடுத்தா சேலை? கோபியர்கள்ட்டேருந்து சேலையை திருடினவர் தான் பாஞ்சாலிக்கு சேலையை கொடுத்தாரு இல்லையா? வெண்ணெய் உண்ட வாயால் மண்ணை உண்டவா. இன்றைக்கி அது மாதிரி எத்தனையோ பாஞ்சாலிகள் நம்ம நாட்டில் இருக்கத்தனமாக செய்கிறாங்க. மணிப்பூரில் கூட நம்ம ஒரு பாஞ்சாலியை பார்க்கத்தானே செஞ்சோம். ஆனால் இன்றைக்கி ஏன் சேலை கொடுக்கல? இன்றைக்கி கொடுக்க வந்தார்னா நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா அதில் டிசைன் பார்ப்பாங்க, மேட்சிங் பார்ப்பாங்க, கலர் பார்ப்பாங்க. அவ்வளோ பிரச்சனை இருக்கிறதுனால தான் ஆண்டவன் என்ன செய்கிறான், இந்த வேலையை தோணி நிப்பாட்டிடுவோம், கலியுகத்தில் சாத்தியம் இல்லைன்னு வர்றதில்லை. அதான் விஷயம். இப்போ பாரத போர்ல கிருஷ்ணர் வந்து ஆயுதத்தை எடுக்க மாட்டாருன்னு சொன்னாரு, ஆமாவா இல்லையா? ஆமா. ஆனாமா அவரோட வாக்க மீறி எடுத்தாரு நடுவரையா. எந்த ஆயுதத்தை எடுத்தாரு? சங்கு இல்லையா? ஒரு மேட்ச் ஆரம்பிக்கிறதா இருந்தால் விசில் ஊதுவாங்க இல்லையா சார்? ரெஃப்ரி அம்பையர் விசில் ஊதுவார். மேட்ச் ஆரம்பிச்சிச்சு. போர் தொடங்க என்ன செய்வாங்க? சங்கு முழங்குவாங்க இல்லையா? மகாபாரத போர் சண்டை யாருக்கு யாருக்கும்? பாண்டவர்களுக்கு கௌரவம் இருக்கும், இவங்களுக்கு தானே சண்டை. இது அப்போ யார் சங்கை ஊதணும்? அந்த 5 பேரில் யாராவது ஒருத்தர் ஊதலாம். அர்ஜுனை ஊதலாம், ஏன்னா அவனை நம்பித்தான் அந்த போரே நடக்கு. தர்மே மூத்தவன் அவன் ஊதலாம், பீமே பலசாலி அவன் ஊதலாம், நகுல சகாதேவன் எதையும் கணிக்கக்கூடிய ஆட்கள் அவன் ஊதலாம். அவனை யாரும் ஊதலை. இந்த பக்கம் துரியோதனை அவன் ஊதலாம், இல்லை துரோணாச்சார் யாருமே ஊதலை. வண்டி ஓட்ட போன டிரைவர் யார்? கிருஷ்ண பரமாத்மா. போகிற வேலையை விட்டு போட்டு அவர் சங்க ஊதுறாரு. ஏன் தெரியுமா? எவனுக்கு எப்போ சங்கு ஊதணும்னு கிருஷ்ணனுக்கு தான் தெரியும். அந்த ஆயுதத்துக்கு இணையான ஆயுதம் உலகத்திலே கிடையாது. சரி, நான் கடைசியில் ஒரு பாட்டு சொல்லி நிறைவு பண்ணிக்கிறேன். குகனோடு ஐவரானோம் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடு அறுவரானோம் எம்முலை அன்பின் வந்த அகனமர் காதலையா நின்னோடு எழுவரானோம் புகழ் அருங்காணம் தந்து புதல்வரால் பொழிந்த தந்தை. குகன்லிருந்து நுந்தை வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட ஆசை இல்லைன்னா ஒரு அன்போட ஒரு காக்கிற நோக்கத்தோடு தான் அவங்களாம் ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. அதனால இறைவனோட நோக்கம் அடியவர்களை காப்பதே என்ற தலைப்பை வெற்றி பெற செய்யுமாறு எனக்கு வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பஸ்ஸில் டிரைவர் தூங்கின கதையை சொல்லி ஆரம்பித்தாங்க. பஸ்ஸில் போகிற பேசஞ்சர் தூங்கலாம், பஸ்ஸை ஓட்டு டிரைவர் தூங்கலாமா? அதனால தான் ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமானையே என்ன செய்கிறா? துயில் எழுப்புறா, தட்டி எழுப்புறா. ஏப்பா பஸ்ஸில் போகிற பேசஞ்சர் நாங்கள் தூங்குறோம், எங்களை ஓட்டுற டிரைவர் நீ தூங்கலாமா அப்படின்னு திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறா? எழுப்புறா. அப்படி பக்தியினால் எவ்வளவோ சாதிச்சிருக்காங்கிறதெல்லாம் சொன்னாங்க. வாழ்த்துக்கள், அருமை உண்மையிலே. அதுலேயும் இதெல்லாம் மறுத்து பேசணும். இறை அவதாரத்தோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத பக்தர்களை காப்பது தான் அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க. இல்லை இல்லை, அதர்மத்தை அழிப்பது தான் என்று பேசுவதற்காக வருகிறார் ஹர்ஷினி. உங்களது கைத்தட்டல் கிடையாது. இப்போ எல்லார் வீட்லயும் சாமி படம் இருக்கு. எல்லார் வீட்லயும் இருக்கா? ஐயா உங்க வீட்ல இருக்கா? இருக்குமா. எதிரணி வந்து பார்க்காம என் பர்ஸ்லயே வச்சிருக்கேம்மா, என் சாமி போட்டோவை பர்ஸ்லயே வச்சிருக்கேன். என் ஒய் போட்டோ வச்சிருக்கேன் சரிங்களா? என் குலதெய்வமே அவதான். குலதெய்வம். சரி, அவரை கும்பிடுறீங்களாங்க ஐயா நீங்க? ஆமா,
இப்போ எதிரணி பார்க்காம வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சாமி படத்தை. சாமி கையில் என்ன வச்சிருக்குது? எல்லா ஆயுதமாக வச்சிருக்குது. ஃபுல் வெப்பன்ஸ் தான். அருவாள், கோடாரி, சூடாயுதம் எல்லாம் வெப்பன்ஸ் தான். எதுக்கு வச்சிருக்காங்க? அழிச்சு காப்பாத்துறதுக்கு தான் வச்சிருக்காங்க. எந்த கடவுளும் அழிக்காம காப்பேன்னு யாருமே சொன்னது கிடையாது. இப்போ அடுத்து பாருங்களேன், ஒரு 2 வேறுபாடு சொல்றேன். காத்தலுக்கும் அழித்தலுக்கும் இருக்க வேறுபாடு கிட்டத்தட்ட யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அழித்தல் தான் முதல்ல வரும். எப்படின்னா, பாஞ்சாலிக்கு சேலை கொடுத்ததை பற்றி பேசினாங்க. பாஞ்சாலிக்கு சேலை கொடுத்தா அது வந்து காத்தல். அதே வந்து ராவணனை அழிச்சா அது அழித்தல். ராவணனை அழிச்சே ஆகணும், அப்போதான் எல்லாம் நிம்மதியாக இருக்க முடியும்னா அழிச்சு தான் ஆகணும். அழிச்சதுக்கு அப்புறம் தான் காத்தல் நடக்கும். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் நடுவில். அவங்க தசாவதாரத்தை பற்றி பேசினாங்க. கமல் படம் பார்த்துருக்கீங்களா? ஆமாம். எத்தனை கெட்டப் போட்டார்? 10. எல்லாரும் பாருங்க. உடனே அதுக்கெல்லாம் போகாதீங்க, பெருமாளோட அவதாரத்துக்கு வந்துடுவோம். அதில் வந்து அவங்க சொன்னாங்க, அவதாரம் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் காப்பாற்றுறதுக்கு தான் அவதாரம் எடுத்தாங்கன்னு சொல்லி. இல்லை நடுவர்களே, அதில் 3வது அவதாரம் பார்த்தீங்கன்னா வராக அவதாரம்னு ஒன்று இருக்கும். பன்றி உருவத்தில் இருப்பார் பெருமாள். அப்போதான் பிறக்கும் போது பன்றி உருவத்தில் இருப்பார். பன்றிக்கு எப்படி இருக்கும்? 2 தந்தம் இருக்கும், 2 சைடு, ரெண்டுமே கூர்மையாக இருக்கும். எதுக்கு வச்சிருக்காரு? அசுரர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டணும் தான் 2 தந்தம் இருக்குது. பன்றி உருவத்தில் இருக்கு. அதே இறுதியா ஒரு அவதாரம் இருக்கு, கல்கி அவதாரம். எல்லாத்துக்கும் தெரியும். ஐயா உங்களுக்கு தெரியுமில்ல கல்கி அவதாரம்? கல்கி அவதாரம் ரொம்ப புகழ்பெற்ற அவதாரம். அதாவது இறுதியான அவதாரம். அதே வந்து முக்தி பெறணும் அப்படின்னா கல்கி அவதாரம் தான். அது எப்படி கோரத்தாண்டவம் ஆடி கடைசி அவதாரம் முடிவடைஞ்சிடும். இப்ப கிருஷ்ணரே சொல்லியிருப்பாரு, கல்கி அவதாரம் முடியும் போது எப்போதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ, தர்மம் குறைகிறதோ, அப்பொழுதெல்லாம் கல்கி அவதாரம் தோன்றும் சொல்லியிருக்காரு. அப்ப இப்பயே எதிரி சொல்ல வேணாமா? அவதாரம் எடுத்தது எதுக்கு? அழிக்கிறதுக்கு தான் நடுவர் ஐயா. எங்க ஊர்ல நிறைய பேர் நகைக்கடைக்கு சீட்டு போட்டாங்க. நைட்டாக ஓடிவிட்டான். எல்லோரும் ஏன்ட்ட வந்தாங்க, நீங்கள் தான் சார் எப்படியாவது நகையை வாங்கி கொடுக்கணும். சரி, யார் எவ்வளோ நகை சீட்டு போட்டிருக்கீங்க எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. அந்த சீட்டு பின்னாடியே கீதாச்சாரத்தை பிரிண்ட் பண்ணியிருக்கான் சார். சரிங்களா? எதை நீ கொண்டு வந்தாய் இழப்பதற்கு போட்டிருக்கான். எப்பொழுதெல்லாம் பூமியில் புண்ணியம் குறைகிறதோ, பாவம் அதிகமாகிறதோ, அப்பொழுதெல்லாம் நான் அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு. நாங்க எங்க அணி பேசினதான் நம்ப மாட்டேங்கிறீங்க. 3 பேருக்கு கிருஷ்ணரே சொல்றாரு. 3 பேர் தயவு செஞ்சு கேட்டுக்குங்க. அதே இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. சினிமா படத்துலேயே நம்ம எதை விரும்பி பார்ப்போம்? ஆக்ஷன் படத்தை தான் விரும்பி பார்ப்போம். ஒரே அஹிம்சை இருந்தால் எவனும் தேட்டருக்கு போக மாட்டோம். அதாவது ஆக்ஷன் படத்தை மட்டும் தான் நம்ம விரும்பி பார்ப்போம். அதுக்கு தான் அதிக பிளாக் பஸ்டராக இருக்கும். இதை எதிரணி பார்க்கலன்னு நினைக்கிற படம் பழைய காலத்தில் இருக்காங்க, அப்டேட் ஆகாமல். மாமேதை நடுவர் அவர்களே, இறை அவதாரங்களின் நோக்கம் அதர்மத்தை அழிப்பதே என நல்லதொரு தீர்ப்பை வழங்க வேண்டும் என கூறி நான் பேச வாய்ப்பளித்த பெருந்தகைகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இறைவன் அவதாரத்தின் நோக்கம் மக்களை காப்பதுதான் என்று சொல்ல வருகிறார். வாங்க. தாயுமான சுவாமிகள் ஆறு சிவபெருமான் தாயுமானவரா அவதாரம் பண்றார். எங்க ரத்னாவதி அப்படிங்கிற அவரோட பக்தை. காவிரி ஆற்றுல வெள்ளம் புரண்டோடுது. அந்த பெண்மணி நிறைமாத கர்ப்பமா இருக்கிறா. அவளோட தாயார் வெளியூருக்கு போயிட்டாங்க, மருந்துவாங்க. வெள்ளம் கரை புரண்டு ஓடுது, பிரசவ வலி எடுக்குது. அப்போ அந்த பிரசவ வலியை இறைவன் பார்த்துட்டு, ஐயோ நம்மளுடைய அடியார் அவ வலியால துடிக்கிறா. அப்ப இறைவன் பார்த்துட்டு இருப்பாரா? அவளுடைய அம்மாவா மாறி வந்து அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்த்து மருந்து கொடுத்து, அந்த சூழ்நிலையில 7 நாள் சிவபெருமான் கூட இருந்தார். அவளுடைய கணவனும் கூட இருக்கிறா. அவங்க தாயார் 7 நாள் கழிச்சு வர்றாங்க. தாயார் உள்ள இருக்கிறாங்க, வெளியே இன்னொரு தாயார் இருக்கிறாங்க. உடனே சிவபெருமான் மறைந்து காலை விடை மேல காட்சி கொடுக்கிறார். அப்போ அடியார்களை காப்பதுதான் இறைவனுடைய நோக்கம். இன்னொன்னு சொல்லலாங்க ஐயா, அபிராமி பட்டர் அவர் முதல்லையே தொடங்குறாரு, அரியாளி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அருள்வாமி அபிராமியே அப்படின்னு பாடும்போது 71வது பாடல்ல அபிராமியோட பிரியர் அபிராமி பட்டர் அவருக்கு இன்னைக்கு அமாவாசை திதி. அபிராமியின் மேல சிந்தனையால இன்னைக்கு என்ன திதின்னு கேட்கும்போது பௌர்ணமின்னு சொல்லிடுறார். உடனே சரபோஜி மன்னன் தண்டனைக்கு உள்ளாக்குறான். அப்போ தண்டனையில தீ எரியுது, ஊஞ்சல்ல நிக்கிறார் அபிராமி பட்டர். உடனே அந்த அம்மா 71வது பாடல் பாடும்போது தன்னுடைய தோட்ட கலட்டி வீசுது. அந்த அமாவாசை இரவு பௌர்ணமியா மாறுது அப்படின்னு சொன்னா அடியார்களை காக்கிறதுக்கு தான் இறைவன் அவதாரம் எடுக்கிறார் ஐயா. இப்ப இருக்கிறவங்க எல்லாம் இதுல ஒரு நுட்பத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க ஐயா. அமாவாசை தானே, பௌர்ணமி தானே, உண்டா இல்லையா? சயின்ஸ் தானே சார், இல்லையா? அமாவாசையை பௌர்ணமியாக மாற்றினா
அது இயற்கைக்கு எதிரானது இல்லையா? இயற்கைக்கு எதிரானதா இல்லையா? அப்போ ஏன் அம்பிகை தோட தூக்கி வீசணும்? என்ன விஷயம் தெரியுமா? அதில் இவருடைய வேலை என்ன தெரியுமா? கோயிலில் உட்காந்து திதி சொல்கிறது தான் ஒரு வேலை. இவர் உட்காந்து சிறை சிந்தனையில் இருக்கார். ராஜா உள்ளே வரார். ராஜா வந்தது இவருக்கு தெரியல. என்றைக்குமே பெரிய மனுஷன் வரும்போது நம்ம அலாட்டாக இருக்கணும். இல்லைன்னா கூட இருக்கும் போட்டு கொடுக்குறீங்கன்னு 2 பேர் இருப்பான். அவன் சொல்கிறான், பாத்தியா ராஜா நீ வார அது கூட தெரியாமல் உட்காந்துருக்கான் பாரு. உடனே ராஜா என்ன பண்ணுவார்? அவன் டியூட்டி என்னன்னு பார்த்து அவன் ஒழுங்காக பண்ணுறானான்னு செக் பண்ணுவார். அவன்கிட்ட ஒரு குறையை கண்டுபிடிக்கணும்ல, அப்படின்னா தான் அவன் நம்மளை மதிப்பான். உன் வேலை என்ன அப்படின்னு கேட்டார். அவன் வேலை திதி சொல்கிறது. உடனே தோளில் தட்டி இன்றைக்கி என்ன திதி அப்படின்னு கேட்டார். அவர் மணக்கண் முன்னாடி அம்பிகையை வணங்கிட்டு இருக்கார். ஒவ்வொரு திதியாக அம்மனை வழிபட்டுக்கிட்டே போகுது. 15 திதி இருக்கு இல்லையா? ஒவ்வொரு திதியாக வணங்கிட்டே போகுது. அப்போ பௌர்ணமி திதி வணங்குது. அதை இவர் பார்க்குறார். இவர் பார்க்கும்போது அங்கே பௌர்ணமி திதி தான். அதனால் இன்றைக்கி என்ன திதின்னு கேட்ட உடனே பௌர்ணமி திதின்ட்டார். அதனால தான் அபிராமி பட்டர் என்ன சொல்கிறாரு, நான் பார்த்தது உண்மை, அதை மற்றவங்களுக்கு நீ காட்டு, அது காட்ட வேண்டியது உன் வேலை. எது உண்மையோ நான் பார்த்தனோ அதை காட்ட வேண்டியது உன் வேலைன்னார். அதனால தான் அம்மா நினச்சிருந்தா, அம்பிகை நினச்சிருந்தா பூரண நிலவை வானத்திலே உருவாக்கியிருக்கலாம், கிரியேட் பண்ணியிருக்கலாம். கிரியேட் பண்ணல. காதல் உள்ள இதை தூக்கி வீசி செயற்கையாக ஒரு நிலவை உருவாக்கினார்கள் என்றால் அதுதான் பக்தியினுடைய உச்சம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லது நடுவர் அவர்களே. அடுத்தது நடுவர் அவர்களே, அம்மா இந்த உலகத்துல எந்த உறவுக்குமே பிடிக்காதது அப்படின்னு சொல்லவே முடியாது. அம்மா அப்படின்னா எல்லா உயிர்களுக்குமே, ஓரறிவிலிருந்து 6 அறிவு உயிர் வரைக்கும் அம்மானா பிடிக்காது. எல்லா மதத்திலேயே தான், இஸ்லாமியத்திலையா இருக்கலாம், கிறிஸ்துவத்திலையா இருக்கலாம். நபிகள் நாயகம் ஒரு பெண்மான் அதோட குட்டியோட மேய்ஞ்சிட்டு இருந்தது. ஒரு வேடன் அம்பு வச்சுட்டா அந்த குட்டியை. பெண்மான் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த வேடன் கிட்ட நீ கொஞ்ச நேரம் பொறு, என்னோட குட்டியை காட்டுல பத்திரமா விட்டுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நீ என்னை கொன்னுக்கோ அப்படின்னு பெண்மான் வேடன் கிட்ட சொல்லுது. அதை பார்த்த நபிகள் நாயகம் மானுக்கு பிணை நிற்கிறார். அந்த மான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றும், நான் உனக்கு பிணையா நிற்கிறேன், மான் காட்டுக்கு போகட்டும்னு சொன்னாரு. அந்த மான் காட்டுக்கு போய் குட்டியை விட்டுட்டு திரும்பி வந்தது. 5 அறிவு உயிரா இருந்தாலும் அதுக்கும் அருள் செய்தது நபிகள் நாயகத்தினுடைய அன்பு நடுவர் அவர்களே. இறை அவதாரத்தின் நோக்கம் அடியார்களை காப்பதற்கே என்று கூறி வாய்ப்பிற்கு வணங்கி, கல்லூரிக்கு வணங்கி, இத்துணை நல்லுளங்களுக்கும் இதிகாரும் செய்தி கேட்ட அத்துணை அன்பர்களுக்கும் நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். உலகத்தில் இந்தியாவை மாதிரி ஒரு சிறந்த நாடு கிடையாதுங்க. ஏன் தெரியுமா? எந்த நாட்டை எடுத்தாலும் அந்த நாட்டில் ஒவ்வொரு நகரங்கள் இருக்கும்ல, ஒரு நகரத்துக்கும் இன்னொரு நகரத்துக்கும் இருக்கக்கூடிய நேர பாகுபாடு அதிகமாக இருக்கும். நீங்கள் ஆஸ்திரேலியா போயிருந்தீங்கன்னா தெரியும். சிட்னி, மெல்பர்ன், அடிலைன், பெர்த், எங்கெல்லாம் நான் போயிருக்கேன்னு தெரியணும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி எந்த கண்ட்ரி, நியூசிலாந்து பக்கத்தில் இருக்க கண்ட்ரி தான், ஆனால் பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். நெதர்லாந்து அதோட டிஃப்ரென்ஸ் இருக்கும். நார்வே, டென்மார்க், ஸ்வீடன், ஃப்ரான்ஸ், இட்டாலி, ஜெர்மன், இதெல்லாம் கூப்பிட்டா போகலான் இருக்கேன். இதெல்லாம் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. செங்கன் விசான்னு எடுத்துகிட்டு போகணும். எல்லாம் ஒரே நாடு தான், பக்கத்து பக்கத்தில் இருக்க சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப வித்தியாசப்படும். ஆனால் உலகத்திலேயே எல்லா பகுதியிலையும் நேர பாகுபாடு கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கிற நாடு எது தெரியுமா? ஒன்று இந்தியா, இன்னொன்று இலங்கை. இந்த மாதிரி நேர பாகுபாடு குறைவாக இருக்கிற இடத்திலே தான் அரிய மூலிகைகள் தோன்றும். அரிய மூலிகைகள் இருக்கிற இடத்தில்தான் இங்கே ஞானிகள் புருஷர்கள் தோன்றுவார்கள், அல்லது வேலை நாட்டில் இந்த நாட்டுக்கு ஞானிகள் வருவார்கள். இயேசு பெருமானுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் என்னென்ன இல்லை, அவர் இங்கே வந்துட்டு போனார் அப்படிங்கிறாங்க. அப்படி எத்தனையோ ஞானிகள் இங்கே தோன்றுவதற்கும் பல ஞானிகள் இங்கே வருவதற்கும் காரணம் அதுதான். உலகத்திலே சித்த மருத்துவம் எங்கே மட்டும்தான் உண்டு? தமிழ்நாட்டில் மட்டும்தான் உண்டு, எங்கேயும் கிடையாது. சீனாக்காரனுக்கு தெரியும், எப்பேற்பட்ட கொரோனா வைரஸ் வந்தாலும் உலகத்தில் தமிழனை மட்டும் அழிக்கவே முடியாதுங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஏன்னா போதி தர்மர் பிறந்த மண் இந்த மண், எப்பேற்பட்ட ஞான மண் தெரியுமா நம்ம மண். அப்படி இந்தியாவை போல சிறந்த நாடு கிடையாது சார். நம்ம 48 நாள் விரதம் இருந்து சுவாமி ஐயப்பனை வணங்குவதற்காக மாலை போடுகிற நம்முடைய ஐயப்ப பக்தர்கள் சுவாமி ஐயப்பனை வணங்குவதற்கு முன்னால் வாபர் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியரை வணங்கிவிட்டுத்தான் சுவாமி ஐயப்பனையே வணங்குகிற நாடு நம்முடைய தமிழ்நாடு.
இன்றைக்கும் கேஜே ஜேசுதாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவருடைய அரிகராசனம் பாடித்தான் சுவாமி ஐயப்பனுடைய நடைய சாத்தப்படுகிறது என்றால் இது போன்ற ஒரு ஆன்மநேய ஒருமைப்பாட்டை உலகத்தில் எந்த நாட்டிலும் பார்க்க முடியாது. இந்தியா முதல்ல ராக்கெட்டை லான்ச் பண்ணணும். எந்த இடம் எல்லா மாநிலமும் அந்த திட்டம் தங்களுக்கு வரணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு இயற்கையும் நிலவியலும் ஒத்துழைக்கவில்லை. தும்பா எங்கே இருக்கு? திருவனந்தபுரம். அங்கேருந்து லான்ச் பண்ணுறாங்க. இங்கேருந்து லான்ச் பண்ணணும்னு அப்துல் கலாம் சொல்கிறார். நான் அந்த வரலாறை படித்து 2 நாளாக நான் தூங்கலைங்க. அப்துல் கலாம் ஐயாலாம் எப்பேற்பட்ட வேலையெல்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு நினச்சி பார்த்து தூங்கலைங்க 2 நாள். என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு? அந்த இடத்துல ஒரு சர்ச் இருக்குது. இந்த சர்ச்சு இருக்கிற இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கணுங்கிறாங்க. சர்ச்சை விட்டு கொடுப்பாங்களா? மேரி மாதா சர்ச்சு. அங்கே அரசு பள்ளிக்கூடம் இருக்குது, அரசு மருத்துவமனை இருக்குது, 2000 மீனவர்கள் இருக்காங்க அந்த இடத்துல. தெரியுமா? அந்த சர்ச்சை எடுக்க முடியுமா? சர்ச்சு எடுக்கணும்னு பிஷப்ட போய் பேசுகிறார். யார்? அப்துல் கலாம் ஐயா. பிஷப் சொல்கிறாரு, இது நான் நடத்துகிற முடிவில்லை, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் வருவா, நீங்கள் பேசுங்க. ஒரு விஞ்ஞானி, நல்லா இன்ஜினியரிங் மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும், அறிவு மட்டும் இருந்தால் போதாது, ஆளுமை திறன் முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் டாக்டராக இருக்கான், இன்ஜினியராக இருக்கான், வக்கீலாக இருக்கான், கலெக்டராக இருக்கான், எவனா மனுஷனாக இருக்கானா? அந்த ஆளுமை திறன் வேணும் உனக்கு. அப்துல் கலாம் போய் அட்ரஸ் பண்ணுறாருங்க. இந்தியா வல்லரசான இந்த இடம் எனக்கு வேணும்னு பேசுகிறார். கொதிக்கிறாங்க, கொந்தளிக்கிறாங்க மக்கள். அத்தனை பேரை கன்வின்ஸ் பண்ணுறார். கடைசியில் இந்த தேசம் வல்லரசாக எங்கள் மாதா கோயிலை விட்டு தருகிற சம்மதம் என்று அந்த கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள். அப்துல் கலாம் ஒரு இஸ்லாம் சமூகத்தை சார்ந்தவர். அவருடன் போன அந்த விக்ரம் சாரோபாய் ஒரு ஜெயின் சமூகத்தை சார்ந்தவர். இடத்தை தருவதாக சொன்ன பிஷப் ஒரு கிறிஸ்துவ சமயத்தை சார்ந்தவர். இதுதான் இந்தியாவின் பெருமை, இதுதான் இந்தியாவின் வரலாறு. இன்னைக்கும் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய அந்த இடமும் கிறிஸ்தவருடைய மீனவ கிராமம் தான். அதை விட்டு கொடுத்தாங்க. அதுதான் இன்னைக்கு பழவேற்காட்டில் இருக்கிற எல்லாமே அங்கேருந்து குடிபெயர்ந்தவங்க தான். சென்னையின் வரலாறை விட பழமையானது பழவேற்காட்டின் வரலாறு என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்படி சமய நல்லிணக்கத்தை பேணுகிற ஒரு தேசம் நம்முடைய தேசம் என்பதை பெருமையோடு நாம் நினைத்து பார்த்து இதோ இறுதி பேச்சாளர் ஹர்ஷினி அவர்களை உங்களது கைத்தட்டல் கிடையே அழைக்கிறேன். மனுஷன் நினைச்ச ஒரு மனுஷனை காப்பாற்ற முடியாதா நடுவர் அவர்களே? முடியும். இதற்கு சிறந்த எதிர்காத்து நம்மளோட மதர் தெரசா அவர்கள். ஆனால் இந்த அதர்மத்தை அழிக்க இறைவன் அவதாரம் எடுத்து வந்தால் மட்டும்தான் முடியுங்கிறதா எங்களோட கோட்பாடு. 1000 நயன்தாராக்களை பார்ப்பது சுலபம், ஒரு அன்னை தெரசாவை காண்பது கடினம். இந்த கலியுலகம் எப்படி இருக்கு? பிஞ்சு நெஞ்செல்லாம் நஞ்சா இருக்கு. ஒன்றும் இல்லைங்க நடுவர் அவர்களே, நான் வந்து விநாயகர் கோயிலுக்கு சாமி கும்பலான்னு போறேங்க. அரை அடி கூட ஒருத்தர் இருக்க மாட்டான். வந்து உட்காந்து சாமி கும்பிட்டு இருந்தான். பிள்ளையார எப்படி கூப்பிடுவீங்க? அப்பனே விநாயகா. எங்க வீட்லயும் பிள்ளையார அப்பான்னு கூப்பிடணும்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. என் பக்கத்துல இருந்த இந்த வாண்டு பிள்ளையார் மாமா பிள்ளையார் மாமான்னு கும்பிடுறான். எனக்கு புரியல, யாரு எங்கிட்ட வந்து அப்பா மாமாவா மாறின கதைய சொல்லல. உடனே நான் அவங்கிட்டே கேட்டேன், ஏன் சாமி பிள்ளையார் அப்பாவா மாமாவா கூப்பிடுறேன்னு கேட்டனுங்க. அதுக்கு அவன் சொல்றான், அக்கா நீ இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கிய மூளை வளர்ந்துருக்கான்னு கேட்டான். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சொல்லிட்டு அவன் சொல்றான், கொஞ்சம் சுத்தி முத்தி பாருக்கா என்ன தெரியுதுன்னா. நானும் சுத்தி முத்தியும் பார்த்தேன், ஏன் நானும் இதுக்கு தெரியல. நான் சொன்னேன், எனக்கு எதுவும் தெரியல சாமி, நீயே சொல்லுன்னு சொன்னனுங்க. அதுக்கு அவன் சொல்றான், அங்க பார் ஒரு பொண்ணு சாமி கும்பிடுதா? ஆமா கும்பிடுது. என்னன்னு கும்பிடுது? பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பான்னு கும்பிடுது. அதுக்கு பிள்ளையார் அப்பானா எனக்கு பிள்ளையார் மாமா தானு சொல்றாங்க நடுவர் அவர்களே. இதான் பரவாயில்லம்மா. தினமும் எங்கள் ஊரில் கோயில் சார், அம்பாள் கோயில் 7 மணிக்கு கரெக்டாக ஒருத்தன் வந்துடுவான். ஏன்னா கரெக்டாக 7 மணிக்கு வரையா, அம்பாளை பார்க்க வரையா அப்படின்னா, அம்பாளை யாரா பார்க்க வந்தா, நம்பாளை பார்க்க வந்தேன்டா அப்படின்னு. நடுவர் அவர்களே, முருகனோட அவதாரத்தோட நோக்கமே வந்து சூரபத்மனை அழிப்பது. அவர்கிட்ட போய் நம்ம என்ன வேண்டலாம்? சாமி எனக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல வாழ்க்கை கொடு, நல்ல வீரத்தை கொடு, நல்ல கேரக்டரை கொடுன்னு வேண்டலாம். நம்ம ஆளுல உனக்கு 2 இருக்கு, எனக்கும் 2 வேணும்னு வேண்டான். இப்படிப்பட்ட ஆளுகளை எல்லாம் வந்து அழிக்க கலியுகத்து பெருமாளே வந்தால் தானங்க அதர்மங்கள் எல்லாம் ஒழியும். நான் கூட ஒருத்தர் கேட்டேம்மா, ஒன்றை வச்சுட்டு சமாளிக்க முடியல, நீங்கள் எப்படி 2 வச்சு சமாளிக்கிறீங்கன்னு. ஒன்றை வச்சுக்கிட்டா அது உங்களோட சண்டை போடும், 2 இருந்தால் அதுகளுக்குள்ள சண்டை போட்டுக்கு நீங்கள் எஸ்கேப் ஆகிக்கலாம் அப்படின்னாரு அவரு. நடுவர் அவர்களே, இந்த எதிரணியினர்லாம் பேசுகிறப்போ ஒன்று மறந்துட்டாங்க. இந்த இறை அவதாரங்கள் எல்லாம் வந்து அடியவர்களை காப்பதுன்னு சொன்னாங்கல்ல, அதர்மங்களை அழிக்காமல் எப்படி அடியவர்களை காக்க முடியும்? சபாஷ் சபாஷ்.
என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய ஜோக் என்னன்னு தெரியுமாங்க? ஒன்றும் இல்லைங்க, அந்த காலத்துலலாம் தவம் செஞ்சால் எதுக்கு இருப்பீங்க? இறைவனை சேரணும்னு தவம் இருப்பாங்களா? இந்த காலத்தின் தவத்தின் நிலைமையை நான் சொல்கிறேன் பாருங்க. ஒரு சாமியார் தவம் இருந்துட்டு இருக்காரு. ஒரு அழகான பெண் என்ன மாதிரியே வந்திருக்காங்க. உடனே அந்த சிஷ்யன் முடுக்கி விட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் சாமியின் தவத்தை கலைத்து விடுவீங்க போங்கன்னாச்சு. சாமியார் கண்ணை முழிச்சு சிஷ்யங்கிட்ட என்னப்பா நடந்துச்சுன்னு கேட்டிருக்கிறார். அதுக்கு அந்த சிஷ்யன் நடந்ததை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அந்த சாமியார் சொல்கிறாரு, நான் தவம் இருக்கிறதே இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு வரணும் தான்டா. இவர்களெல்லாம் மோகினி அவதாரத்தாலும் மகாகாளி அவதாரம் எடுத்து அழித்தால்தான் இந்த அதர்மங்கள் எல்லாம் சென்றால்தான் அடியவர்களை காக்கவே முடியுங்கிறதாங்க ஐயா எங்களோட. இன்றைய இறை அவதாரங்களின் நோக்கம் அடியவர்களை காப்பது அல்ல, அதர்மங்களை அழிப்பதே என கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்போ எல்லாரும் பேசி முடிச்சிட்டாங்க. தீர்ப்பு: மக்கள்களை காப்பது, அடியவர்களை காப்பது, இல்லை அதர்மத்தை அழிப்பதுன்னு ரெண்டு பக்கம் பேசியிருக்காங்க. யானை முகன் விநாயகன் இல்லையா? எதுக்காக யானையினுடைய முகத்தை வச்சாங்க விநாயகருக்கு? வேற ஏதாவது விலங்கு வச்சிருக்கலாம்ல. யானையை பாதுகாப்பது என்பது நீர்நிலை காட்டை பாதுகாப்பதற்கு சமம். காட்டை பாதுகாப்பது என்பது நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கு சமம். நீர்நிலைகளை பாதுகாப்பது என்பது இந்த உலகத்தையே பாதுகாப்பதற்கு சமம். விநாயகரை வணங்கினால் இந்த உலகம் சுபிட்சமாக இருக்கும். இந்த விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் தமிழன் தொலைக்காட்சியின் வழியாக ஒரு நல்ல செய்தியை நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பலாயிரக்கணக்கான உயிரினங்கள் வாழக்கூடிய நீர்நிலையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட பண்டிகை தான் விநாயகர் சதுர்த்தியை ஒழிய ரசாயனம் பூசிய பெயிண்ட் அடித்த விநாயகரை கடலில் கரைப்பதற்காக அல்ல இந்த விநாயகர் சதுர்த்தி என்பதை மறந்துவிடக்கூடாது. முழுக்க களிமண்ணால் செய்த விநாயகரை மட்டுமே நாம் நீர்நிலைகளில் கரைத்து நீர்நிலைகளை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் பல உயிர்களை பற்றி சிந்திக்கிற ஒரு பண்டிகையாக நம்முடைய விநாயகர் சதுர்த்தி இருக்கிறது. அவங்க அருமையாக சொன்னாங்க. கம்பராமாயணத்தை எல்லாருமே சொன்னாங்க. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த மூன்றையும் வால்டரா காட்டினார். அதற்கு முன்பு நம்முடைய கம்பன் அல்லவா காட்டினான். காடு, மலை, தீவுகளிலே காணப்பட்டவர்கள் அவர்கள். காடு யாரு? குகன். மலை சுக்ரீவன். தீவு விபீஷணன் இல்லையா? நான் கேட்குறேன், ஐவரானோம் 70 சொன்னீங்கல்ல, ராமரோட நண்பர்களில் ஏன் ஒரு ராபர்ட்டோ ரஹீமோ இல்லை? இப்படி ஒரு கம்பராமாயணம் உலகத்தில் எங்கேயும் கேட்டிருக்க மாட்டீங்க. ராமருடைய நண்பர்களில் ஏன் ராபர்ட்டோ ரஹீமோ இல்லை? ஏன்னா சீதை துபாயிலேயோ அமெரிக்காலேயோ சிறைப்படலை. அங்கே சிறைப்பட்டிருந்தா அவர்களையும் கூட சகோதரனாக மாற்றுகிற சக்தி ராமருக்கு உண்டு. இன்றைக்கு இஸ்லாம் உலகம் முழுக்க பல்கி பெருகி இருக்கிறது என்றால் என்ன காரணம்? அந்த மதத்தினுடைய கோட்பாடுகள் தெரியுங்களா? மிக உயர்ந்த கோட்பாடுகள். வட்டிக்கு விடக்கூடாது தெரியுங்களா? எப்பேற்பட்ட கொள்கைங்க அது! இந்த மாதிரி ஒரு வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கத்தை நம்ம பார்க்க முடியுமா? ஒவ்வொரு மதத்திலும் சிறப்பு உண்டு. அதனால தான் வள்ளலார் என்ன பண்ணார்? எல்லா மதத்திலிருந்து நல்ல நல்ல கருத்துக்களை எடுக்கணும்னு எடுத்தார். நல்ல நல்ல கருத்துக்களை எடுத்தார். ஏகத்துவ இறைவன், ஒரு இறைவன் தான். அதனால தான் அவர் என்ன செஞ்சார்? வள்ளலார் விளக்கை ஏற்றினார், நெருப்பை ஏற்றினார், ஒரே கடவுள் தான் அப்படின்னார். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா புத்த மதத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு முன்னாடி சாமியாரெலாம் பிச்சை எடுப்பாங்க. வீடு வீடாக பிச்சை எடுத்து சாப்பிடுவாங்க. புத்தர் தான் அந்த கான்செப்டை மாற்றி, நீ ஏன் ஒரு வீட்டில் சோறு வாங்கி பிச்சை எடுக்க, எல்லார் வீட்லேயும் அரிசி வாங்கி ஒரு இடத்துல உட்காந்து பொங்கி தின்னு அப்படின்னார். சங்கம்ங்கிற சிஸ்டத்தை யார் கொண்டு வந்தா? புத்தர் தான் கொண்டு வரார். நம்முடைய ஆழ்வார்களுடைய பாசுரங்களை பார்க்குறாங்க. அப்படியே பன்னீர் ஆழ்வார்களும் அப்படியே பாடியிருக்காங்க. மடி கனத்த பசுக்கள் பால் சொறிவதை போல இந்த மண்ணிலே ஞான பாலை பொறிந்த பாசுர தமிழர்கள் ஆழ்வார்கள். ஆழ்வார் பாசுரத்தை பார்க்கிறார், அதே மாதிரியே பாட்டை எழுதுகிறார் வள்ளலார். சைவத்துக்கு வரார், ஒவ்வொரு விஷயத்திலேருந்து நல்லதை எடுத்துக்கிறார். இஸ்லாத்தில் உள்ள நல்லதை எடுத்துக்கிறார், கிறிஸ்டியானிட்டியில் உள்ள நல்ல விஷயத்தை எடுத்துக்கிறார். யாரை நம்ம வேண்டான்னு ஒதுக்கி வைக்கிறோமோ அவன் இன்னொரு மதத்தில் ஒரு பெரிய சாமியார் ஆக முடியும் அப்படின்னா அவன் போகிறான் அப்படின்னா ஜாதி சமயம் எல்லாவற்றையும் இல்லாத சமதர்மமாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் வள்ளலார் இல்லையா? அப்போ மதங்களை கடந்த ஒன்றுதான் ஆன்மீகம். அப்படி எத்தனையோ வந்திருக்கிறார்கள். ஆக நீங்கள் தீபாவளி அன்னைக்கு நம்ம நரகாசுரன் வதம் செய்யப்படுகிறான். நவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகிஷாசுரன் வதம் செய்யப்படுகிறான். ராம நவமி பார்த்தீங்கன்னா ராவணனுடைய வதம். தாடகையை கொள்றாரா? ஏன்? ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறாருந்தா 3 பொண்ணை பார்த்துட்டு தான் ஒரு பொண்ணை ஓகே பண்ண முடியும்.
எடுத்தோடனே சீதையை அவர் பார்த்துட்டாரா ராமர்? இல்லையே. தாடகைன்னு ஒருத்தையை பார்க்குறார். ஒரு பொண்ணு எப்படி இருக்கக்கூடாதுங்க உதாரணம் தாடகை. அடுத்து ரெண்டாவது யாரை பார்க்குறார்? அவர் அகலியை பார்க்குறார் இல்லையா? பார்த்தோன்னே அம்மாங்கிறார். பக்கத்தில் இருக்க விஸ்வாமித்திரர் சொல்கிறார் அம்மான்னு சொல்லாத, அவள் அம்மாக்குரிய தகுதியே கிடையாது. இந்திரனுடைய மனைவியாக இருந்தப்ப அவர் இப்படி வந்தவ, அதனால தான் அந்த சாபம், அதனால தான் அப்படி இருக்கா அப்படின்னார். மறுபடியும் அம்மாங்கார். போயிட்டு வரம்மான். யாராவது சொல்லுவாங்களா? எந்த பெண்ணை அம்மான்னு சொல்கிறது ஓகே. அவள் வரலாறு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது வரையும் அம்மா ஏன் சொன்னார்? ஏன் தெரியுமா? ராமர்னு ஒருத்தர் பிறக்க போகிறாருன்னு யாருக்கு தெரியுமா? தெரியும்? யாருக்குமே தெரியாது. அவங்க பெத்த அம்மா கோசலைக்கு கூட தெரியாது தமக்கு ராமன் பிறப்பான்னு. ஆனால் ராமன் பிறப்பதை முன்பே தெரிந்தவள் அகலியை மட்டும்தான். ஏன்னா அடுத்த ஜென்மால ராமன் ஒருத்தன் பிறப்பான், அவனுடைய கால்பட்டு கால் அடி துகள்பட்டு நீ மறுபடியும் பெண்ணாக மாறுவாய் என்று சொன்னால் அவனை முதலில் தெரிந்தவள் தாய். அதனால தான் தாய்மையை உயர்வு செய்தார் இல்லையா? அப்படி தம்பி சொன்ன மாதிரி தான் இறைவன் சூரசம்காரத்தில் அந்த சூரபத்மனை அழிச்சாலும் கூட கந்த புராணம் இங்கே இருக்கக்கூடிய ராமாயணம் இந்த ரெண்டையும் வச்சு பாருங்கள், ரெண்டுமே ஒரே மாதிரியே போகும் கதை. ரெண்டுலேயுமே இலங்கை வரும், ரெண்டுலேயுமே இதே மாதிரி செய்திகள் வரும். பார்த்தீங்கன்னா இறைவன் என்ன செய்கிறார்னா எதிரியை அழிப்பதல்ல, அவனை தனதாக்கி கொள்கிறார் என்று சொல்கிற போது கடவுளுக்கு நேராக நின்று ஒருத்தர் சண்டை போடுறான் அப்படின்னா அவன் கடவுளுக்கு சமமானவனா இல்லையா? ராமருடைய புகழுக்கு எது காரணம்? அவனுடைய வீரத்திற்கு சரி சமமான ஒரு வில்லன் ஒரு ராவணன் கிடைத்தான். நல்லா தெரிஞ்சுங்க, வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும்னு என்ன தெரியுமா தேவை? உங்களுக்கு சம பலம் உள்ள எதிரி தேவை. உங்களுக்கு சம பலத்தில் ஒருத்தர் எதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களால் வெற்றி பெற முடியும். என்றால் அதர்மங்களை அழிப்பதை காட்டிலும் அப்படி அழித்தவர்களை கூட அருள் பாலித்து அவர் இங்கே இணைத்திருக்கிறார் என்று பார்க்கிற போது அந்த அரக்க குணத்துக்குள்ளும் ஒரு அன்பருக்குரிய குணம் இருப்பதால் அவர்களும் வணங்குகிற நிலைக்கு இன்றைக்கும் உயர்ந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது இறை அவதாரங்களின் நோக்கம் சமயம் கடந்து பார்க்கிற போது அசுரர்களை அழிப்பதல்ல, அன்பர்களை காப்பதே என்பதையே பட்டிமன்றத்தின் தீர்ப்பாக வழங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.